புதுச்சேரியில் அரசு பேருந்துகளில் உயர்த்தப்பட்ட கட்டணம் இன்று முதலாக அமலுக்கு வந்திருக்கிறது. புதுச்சேரியில் 6 ஆண்டுகளுக்கு பின் அரசு பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்ட நிலையில் இன்று முதல் அது அமலுக்கு வந்திருக்கிறது. குறைந்தபட்சம் 2 ரூபாயும் அதிகபட்சமாக 8 ரூபாயும் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் பேருந்து கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. நகர பேருந்துகளுக்கான குறைந்தபட்ச கட்டணம் 5 ரூபாயிலிருந்து 7 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் மகாராஜபாண்டி. விவரங்களை சொல்லலாம். கண்டிப்பாக புதுச்சேரி மாநில அரசு பேருந்துகளில் உயர்த்தப்பட்ட புதிய கட்டணம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. புதுச்சேரி மாநில அரசு பேருந்துகளில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு கட்டணத்தை உயர்த்தி கடந்த வாரம் அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட கட்டணம் இன்று காலை முதல் புதிய கட்டணமாக அரசு பேருந்துகளில் அமலுக்கு வந்து பயணிகளிடம் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரியிலிருந்து சென்னை செல்லும் பேருந்துகள் பைபாஸ் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக செல்லும் பேருந்துகளுக்கு 5 ரூபாயும், புதுச்சேரியிலிருந்து காரைக்கால் செல்லும் பேருந்துகளுக்கு 10 ரூபாயும், புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லும் பேருந்துகளுக்கு 2 ரூபாயும், இதேபோல் புதுச்சேரி நகரம் மற்றும் கிராம பகுதியில் ஓடக்கூடிய உள்ளூர் பேருந்துகளுக்கு 3 ரூபாயிலிருந்து 7 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. அதே போல் டீலக்ஸ் பேருந்துகளான, அதாவது புதுச்சேரியிலிருந்து வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய டீலக்ஸ் பேருந்துகளான நாகர்கோயில், மாஹே, திருப்பதி, பெங்களூர், ஓசூர், குமுளி செல்லும் பேருந்துகளுக்கு ரூபாய் 10 உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த கட்டணம் உடனடியாக அமலுக்கு வந்திருக்கிறது. காலை முதல் பேருந்துகளில் நடத்துனர் புதிய கட்டணத்தை தான் வசூல் செய்து அதற்கான டிக்கெட்டுகளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது படிப்படியாக மேற்கொண்டு புதுச்சேரி எல்லை பகுதியிலிருந்து தமிழக எல்லை பகுதிகளுக்கு செல்லும் மற்ற பேருந்துகளுக்கும் எவ்வளவு கட்டணத்தை உயர்த்தலாம் என்பது குறித்தும் புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழகம் நிர்வாகம் ஆலோசித்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி மகாராஜபாண்டி.